சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவர் OLX இணையதளத்தில் 6,75,000 ரூபாய் மதிப்புடைய ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிள் 2 லட்சம் ரூபாய் விற்பனைக்கு இருப்பதாக விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின்னர் அந்த விளம்பரத்தை பதிவு செய்த வாசிம் இஷாந்த் என்பவரை செல்போன் மூலம் ஜெய்சங்கர் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது தனது வங்கிக் கணக்கில் முன்பணமாக 50,000 ரூபாயை செலுத்துமாறு வாசிம் ஜெய்சங்கரிடம் கூறியுள்ளார். இதனை நம்பி 50,000 ரூபாயை வாசிமின் வங்கிக் கணக்கில் ஜெய்சங்கர் செலுத்தியுள்ளார். பணத்தை கொடுத்துவிட்டு விலையுயர்ந்த ஹார்லி டேவிட்சன் இருசக்கர வாகனத்தை பெறுவதற்காக வாசிமை செல்போன் மூலம் தொடர்பு கொள்ள ஜெய்சங்கர் முயன்றுள்ளார். ஆனால் வாசிமின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஜெய்சங்கர் வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வாசிமின் செல்போன் அழைப்புகளையும் இணையதள செயல்பாடுகளையும் கொண்டு வாசிமின் அம்பத்தூர் முகவரிக்கு சென்று அவரை கைது செய்துள்ளனர். வாசிமிடம் நடைபெற்ற விசாரணையில் ஜெய்சங்கரை போன்று நெல்லை மற்றும் பாண்டிச்சேரியை சேர்ந்த நபர்கள் வாசிமின் போலி விளம்பரங்களை நம்பி பல லட்சம் ரூபாய் வரை இழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒருவரை ஏமாற்றிய பிறகு தனது செல்போன் எண்ணை மாற்றி வேறு ஒரு பொருளை பற்றிய விளம்பரத்தை பதிவு செய்து மற்றவர்களை ஏமாற்றும் நடவடிக்கையில் வாசிம் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. வாசிமிடமிருந்து அவரிடமிருந்து 50,000 ரூபாயை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே தற்போது கைது செய்யப்பட்டுள்ள வாசிம் ஏற்கனவே இணையதளம் மூலம் பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்டு 3 மாதத்திற்கு முன்பு கைது செய்யப்பட்ட அரவிந்தன் என்பவரது நண்பர் என்பதும் தெரியவந்துள்ளது.